வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் பெரிய ஊழல்வாதிகள் பட்டியல் என்று ஒரு பட்டியலை வெளியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் நிதின் கட்காரியையும் அதில் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து கட்காரி தொடர்ந்திருந்த அவதூறு வழக்கை விசாரித்த டெல்லி பெருநகர நீதிமன்ற நீதிபதி கோமதி மனோச்சா இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதன்படி மே 23ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு அவர் சிறையில் அடைக்கப்படுவார். ஜாமீன் பத்திர தொகையை கெஜ்ரிவால் செலுத்த மறுத்ததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் புதிய முதல்வராக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆனந்தி பென் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டார். அவர் வியாழக்கிழமை பதவியேற்கிறார். முன்னதாக நாட்டின் பிரதமராக வருகிற 26ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் குஜராத் முதல்வர் பதவியை நரேந்திர மோடி ராஜினாமா செய்தார். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற நரேந்திர மோடிக்கும் தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வாழ்த்து கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் இருவரையும் சந்தித்து பேச இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விருப்பம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநில முதல்வராக பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் இன்று பதவியேற்றார். தொடர்ந்து 4வது முறையாக அவர் இப்பதவியை ஏற்று சாதனை படைத்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 23வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இது நாடு முழுவதும் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். நாட்டின் பிரதமராக இம்மாதம் 26ஆம் தேதி பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து திமுக தலைவர் கருணாநிதி கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் பறந்து விரிந்த பாரத தேசத்து மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி பிரதமர் பதவியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட திமுக சார்பில் வாழ்த்துகிறேன் என்று கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். தமிழக பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதில் அதிமுகவுடன் இணைந்து பணியாற்றுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று பாமகவின் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.